எக்காரணத்தை கொண்டு ஃப்ரைடே வந்துடாதீங்க. காலை வணக்கம் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாகரில் இருக்கோம். ஸோ நம்ம இங்கேயே ஸ்டே பண்ணிட்டோம். எங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம் பார்த்தீங்கன்னா சாகரில் ஆசீர்வாத் அண்ட் ரெசார்ட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ ரூமுக்கு பார்த்தீங்கன்னா 900 ரூபா தான் 3 பேர்த்துக்கு சேர்த்து. நல்லா இருந்துச்சு ரூமு. இப்போ வந்து நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஆக்ரா போகிறோம். ஆக்ராவில் எப்படி ஒரு 4 மணிக்கு போகலான்ட்டு இருக்கோம். ஏன்னா இங்கேருந்து பார்த்திங்கன்னா 434 கிலோமீட்டர். அதை முடிச்சுட்டு தாஜ்மஹால் மட்டும் பார்த்துட்டு அடுத்து அப்படியே நம்ம டெல்லி போகிறோம். ஏன்னா டெல்லியில் வந்து நமக்கு 1.5 நாள் கண்டிப்பாக தேவைப்படும். கொஞ்சம் பர்ச்சேசிங்கும் ப்ளஸ் வந்து வண்டிக்கு ஆயில் சேஞ்ச் இதெல்லாம் சின்ன செக்கப் பண்ணிடணும். ஏன்னா அடுத்து நம்ம ஃபுல்லாக ஹில்ஸு பனியில் போக போகிறோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 5 நாளைக்கு மணாலியிலேருந்து லடாக் ட்ரிப்பை வந்து கேன்சல் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதாவது அந்த ரோட்டை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே அந்த வழியாக போக முடியாது, வேறு வழி தான் பிளான் பண்ணி ஆகணும். அதனால் ஏதாவது சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். நைட்டு பார்த்திங்கன்னா வர அங்கங்கே ரோடு நல்லா இருந்துச்சு. ஹைதராபாத்துக்கு நாக்பூர் வரைக்கும் ரோடு கொஞ்சம் டேமேஜாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அங்கே இருந்துட்டு இந்த பக்கம் வரும்போது ரோடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னென்னு பார்த்திங்கன்னா மாடு மட்டும் இடையில் அடிக்கடி வந்து போகுது. அப்புறம் டைகர் ரிசர்வ் போனோம். அங்கேயும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா காலையிலேருந்து மதியம் வரைக்கும் தான், அதுக்கு மேலே கிடையாதுன்ட்டாங்க. ஸோ அங்கேயும் முடிச்சுட்டு நைட்டு கொஞ்சம் வந்துட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ஆளால் நம்மளை பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா நாம் மட்டும்தான் தமிழ்நாட்டிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கோம். அங்கங்கே வண்டிகள் பார்க்க முடிஞ்சுது. ஆனால் 4-5 மணிக்கு மேலே எந்த வண்டி தமிழ்நாட்டு வண்டியுமே இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. அதனால் இங்கேயே ஸ்டே பண்ணிக்கிட்டோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பண்ணி கேட்டனால இங்கேயே இருங்க அப்படின்னால இங்கேயே இருந்துக்கிட்டோம். நைட்டு ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோங்க. சகாரி காரேஜ் சைக்கிள் சூப் வாலா. ஸோ அவர் பார்த்திங்கன்னா சைக்கிள்லேயே சூப் ஊற்றிருந்தார் 2006. அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு பிரான்ச் மாதிரி போட்டு நல்லா ரெப்புடேஷன் வந்ததுக்கப்புறம் இப்போ 15 பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஃபுட் எல்லாமே நல்லா இருந்தது. நார்த் இண்டியன் ஃபுட் மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்டும் இருக்குது. ஸோ இங்கே வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கு ஃபுட்டு. ரேட்டும் ஓகே, கன்வீனியண்ட்டாக தான் இருக்குது. சப்பாத்தி 10 ரூபா, ரைஸ் ப்ளைன் ரைஸ் மட்டும் 80 ரூபா சொன்னாங்க. ஓகே, நல்லா இருந்துச்சு மக்களே. காலையில் எப்போயும் நமக்கு டீ சாப்பிட தான் பழக்கம். ஆனால் இன்றைக்கி மட்டும் நம்ம சூப் சாப்பிட்றோம், வெஜிடபிள் சூப். இங்கே பார்த்திங்கன்னா தக்காளி, பைனாப்பிள், பீட்ரூட், கேரட், அப்புறம் திராட்சை, பாசிப்பருப்பு, ஸோ அந்த மாதிரி நிறையா சூப் போடுறாங்க. காலையில் ஹெல்த்தியாக சாப்பிட்றது நல்லது தான். ஸோ ரொம்ப நாள் கழித்து காலையிலேயே ஹெல்த் ட்ரிங்க் இது நம்ம மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணார். சரி டீ குடிக்கிறதுக்கு இதாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. இதுக்கு மேலே அங்கே போய்ட்டு ஒரு 10 மணிக்கு மேலே சாப்பிட்டா போதும் அப்படி மாதிரி சொல்லிட்டாப்புல. நல்லாவே இருக்குது. ஸோ வீட்லேயும் நம்ம இது மாதிரி ட்ரை பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். பாசிப்பருப்பு, அவரைப்பருப்பு, இன்னும் வேறு என்ன, நிலக்கடலை, சோளக்கருது, ஆனியன், தக்காளி, லடாக். அவர் ஹிந்தியில் கேட்குறாரு, நம்மளுக்கு ஹிந்தி தெரியல. ஒன்று தெரியுங்களா, ஹோட்டல் பொறுத்தளவுக்கு நாம் அந்த இடத்துல இருந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்கல்ல, ஒரு முருங்காய் வாங்குறதா இருந்தாலுமே அவர் தான் வாங்குவார். அதனால தான் இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது அவங்க போட்டால். சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. சத்தி போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். சத்தி மங்கலம் நாங்கள் என்ன ஹோட்டலில் அருண் ஹோட்டல் தாங்க. அருண் ஹோட்டல் தான் பஸ்ஸு உள்ளே என்ட்ராது அந்த இடத்துலேயே இருக்குது. சத்தி மங்கலம் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி. நீங்கள் கேட்கலாம் தேவையில்லை, அங்கே போனீங்கன்னாவே அதுதான் பெரிய ஹோட்டல்.
ஸோ இதான் உள்ள கேட்டு. ஒரு ஆளுக்கு 50 ரூபா டிக்கெட்டு, 50 to 250. மக்களே, இப்போ சிறப்பான சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆக்ரா வந்து தாஜ்மஹால் பார்க்கலான்னு வந்தோம். ஆனால் நம்மளால் பார்க்க முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்தது மணி 5 மணிக்கு வந்துட்டோம். ப்ளஸ் வந்து டிக்கெட்டு வாங்கிட்டோம். ஆனால் வந்து உள்ளே அலோவ் பண்ணல. கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஏன்னா லக்கேஜ்லாம் ரூமில் கொண்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம்னு நினச்சோம். மணி 12 மணி வரைக்கும் இருக்குன்னு நினச்சி நாங்கள் வந்தோம். ஏன்னா மூன் லைட் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கினோம். ஆனால் வந்து அலோவுட் இல்லைன்ட்டாங்க. ஸோ வந்து இன்னைக்கு வேஸ்ட்டாக போச்சு. நாளைக்கு ஃப்ரைடே, எக்காரணத்தை கொண்டு ஃப்ரைடே வந்துடாதீங்க. ஃப்ரைடே எப்பயுமே க்ளோஸ்டு. ஸோ மார்னிங் 7 o'clock வந்து ஈவினிங் 5 o'clock தான் உள்ளே என்ட்ரி. அதுக்கு மேலே உள்ளே என்ட்ரி கிடையாது. நீங்கள் 7 மணி வரைக்கும் பார்த்துட்டு வெளியே வந்துடலாம். ஸோ நம்ம வந்தோம், நம்மளால் பார்க்க முடியாமல் போச்சு. காலையில் நம்ம டெல்லி போகணும். ஸோ இன்னும் நம்ம பயணிக்க வேண்டிய தூரம்னு எவ்வளோ இருக்குது. அதனால் நம்ம இங்கேருந்து முடிச்சுப்போம். யாராவது வர மாதிரி தான் மீண்டும் சொல்கிறேன், வெள்ளிக்கிழமை வந்துடாதீங்க. சாட்டர்டே வந்துடுங்க. ஆன்லைன் புக்கிங் எதுவும் பார்த்து நம்பி வந்துடாதீங்க. 5 மணியோட க்ளோஸு. அதுக்கு மேலே அலோடு கிடையாது. ஸோ 7 மணி வரைக்கும் உள்ளேருந்து பார்த்துக்கலாம். அதுக்கு மேலே அலோடு கிடையாது. பின்னாடி வேணால் போகலாம், அந்த ரிவர் பார்க்க போகலாம். ஆனால் அங்கே வந்து லைட்டாக தெரியுது. ஸோ அந்த ஃபோட்டோ நான் எடுத்த ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். ஓகே, நம்ம வந்து அவ்வளோ தூரம் வந்து ரொம்ப பார்க்க முடியாமல் போச்சு. இருந்தாலும் ஓகே, அடுத்த டைம் வராமல் பேச போகிறோம். ஸோ பார்த்துப்போம். இந்த ஸ்டார்டிங் ப்ராப்ளம் ஓகே ஆகிடுச்சு. அடுத்து வந்து ஆயில் ஓகேவா என்ன அப்படிங்கிறதுக்கு செக் பண்ணி சொல்லியிருக்கோம். அதை பார்த்துட்ருக்காங்க. ஸோ கஸ்டமர் கேரில் கால் பண்ணி சொன்னவட்டி ஆள் அமுச்சுட்ருக்காங்க. ஸோ நல்லா பார்க்குறாப்புல. ஓகே, ஸோ நம்ம அப்படியே போயிருக்கலாம். பட் ஏதாவது இடையில ப்ராப்ளம்னா என்ன பண்ணுறது, அதுக்காக தான் சின்னதாக ஒரு செக்கிங். ஆயில் ஓகே தான் போல இருக்குது. ஆயில் குட்டா? குட், எல்லாம் ட்ரை. ஓகே, ட்ராவல் பண்ணலாம். ஜி, யுவர் குட் நேம்? நேம் ரவி பாரத்வாஜ். ரவி பாரத்வாஜ், தேங்க்யூ, வெல்கம். ஓகே. ஸோ வண்டி ரிப்பேர்னு சொன்ன முடியுங்களா, அதுக்காக சரி பண்ண கம்பெனிலேருந்து ஆள் வந்திருக்காங்க. அரை மணி நேரமாக நம்ம மோகன் வந்து டோல் ஃப்ரீ நம்பரில் கால் பண்ணி கஸ்டமர் கால் பேசி அப்படியே அங்கேருந்து கம்பெனிக்கு பேசி, ஸோ அவங்க ஒரு ஆள் வந்திருக்காங்க, செக் பண்ணிட்டாங்க. இப்போ எந்த ப்ராப்ளமும் இல்லையா. நமக்கே தெரியும் அது ஏதோ சின்ன ப்ராப்ளம் தான், சரி பண்ணிக்கலான்ட்டு. பட் இருந்தாலும் ஒரு சின்னதாக ஒரு பயம், ஏன்னா ரொம்ப தூரம் லாங் ட்ராவல் பண்ண முடியா, அதனால். ஸோ நல்லா பண்ணிட்டாங்க. இப்போ கரெக்டாக தான் இருக்குது. ஆயிலும் செக் பண்ணணும்னு நினச்சோம். ஸோ அதுவும் ஓகே. நாளைக்கு போய் டெல்லியில் கண்டிப்பாக ஆயில் மாற்றி தான் ஆகணும். ஸோ பார்ப்போம்.